வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் விஜய்க்கு நிம்மதி, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தான் ஆப்பு. கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி. இரண்டாவது, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சிவகாசி பள்ளியில போய் ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சுட்டி காட்டுகின்றாரே, அது சரியானதா? இல்ல கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்களே, அது சரியானதா? இந்த ரெண்டு பேர்ல யார் சொல்றது சரி? எதிர்கட்சி ஆளுங்கட்சி பள்ளியை வைத்து மோதி கொள்ளுகின்றார்களே, இரண்டு பேர் பேசுறது நியாயமா இல்ல அரசியல் ரீதியாக ரெண்டு பேரும் மோதி கொள்ளுகின்றார்களா? பல பேர் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா நாம் மட்டும் நான் தீர்ப்பே சொல்ல போறோம். அதனால கீர்த்தனா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யார் செய்தது தவறு? அதற்கு முன்பாக நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கரூர் வழக்கு தொடர்பாக பார்த்துடலாமா? நம்முடைய RS பாரதி அவர்கள் தான் போயிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, நிவாரணங்கள் வழங்கக்கூடாது, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, கரூர் வழக்கு தொடர்பாக முதலமைச்சரோ ஆதவ் அர்ஜுனா அவர்களோ பேசக்கூடாது, அப்படி பேசினா திமுகவை தொடர்புபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர் முதல்வராக இருக்கின்றார், ஆதவ் அர்ஜுனாவா இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவங்களே இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்து கரூர் வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது சாட்சிகள் குழம்பி விடலாம். சாட்சிகள் குழம்பனாவோ இல்ல அச்சப்பட்டாவோ இந்த வழக்கினுடைய தன்மையானது ஒட்டுமொத்தமாக மாறிவிடும். அதனால தயவு செய்து இந்த வழக்கு தொடர்பாக பொது வழியில ஆதவ் அர்ஜுனாவோ முதலமைச்சரோ பேசக்கூடாது. அரசியல் ரீதியா பேச வேண்டிய முதலமைச்சரும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கரூர் சம்பவமானது திமுகவால தான் நடந்துச்சு, அவங்க தான் காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு 41 பேரை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க மீது பழிய போடுறாங்க. இப்படி பழிய போடுகின்ற தருணத்துல திமுகவுக்கும் அந்த வழக்குக்கும் தொடர்பில்லாத பொழுது நாங்க குற்றவாளியாக மக்கள் முன்பாக நிற்கின்றோம். அதனால இந்த கரூர் வழக்கு தொடர்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நிவாரணங்கள் வழங்கக்கூடாது, கரூருக்கே போகக்கூடாது, நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும், இந்த வழக்கு முடியட்டும், அதற்கு பிறகு நிவாரணங்கள் வழங்கட்டும். அது வரைக்கும் நிவாரணங்கள் வழங்கினாங்கன்னா நிச்சயமாக கரூர் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த 41 குடும்பமும் முதல்வருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா? அதனால அவங்க சாட்சி சொல்ல தயாராகவே இருந்தாலும் நிவாரணங்கள் பெற்றவங்க முதல்வருக்கோ இல்ல ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராகவோ சாட்சி சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து இந்த வழக்கின் போக்கையே ஆதவ் அர்ஜுனாவும் முதல்வரும் மாத்துறாங்க. இதுக்கு தடை விதிக்கணும், இதுக்கு கரூர் போறதுக்கு, நிவாரணங்கள் வழங்குறதுக்கு, பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நேற்று நீதிமன்றமானது நான் அவசர வழக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம், நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கரூர் போறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இடையில இருக்கிறது. அதற்குள்ளாக ஏற்பாடுகள்லாம் செய்யணும். காலதாமதம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் 10ஆம் தேதி போக முடியாது. முதலமைச்சருக்கு 10ஆம் தேதி விட்டா வேற நாட்கள்ல வேற பணிகள் இருக்கும். அதனால அப்படியே ஷெட்யூல்லாம் மாறி போயிடும். அதனால நாங்க அவசர வழக்காகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால திமுக தவேகாக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் காய் நகர்த்தல் செய்தது, அவசர வழக்காக எடுத்துக்கொண்டது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு. கண்டிப்பா எதுக்குப்பா நீங்க கரூர் போறீங்க, இந்த வழக்கை திசை திருப்புவதற்கா? ஏற்கனவே 3 பேர் குழுவானது இந்த வழக்கை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, உச்ச நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது, சிபிஐ ஆனது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்துல நீங்க கரூர் போறீங்க அப்படின்னு கேட்டு தடை விதிப்பாங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு போகாம தடுக்கப்படுவார். இது திமுகவுக்கு பெரிய வெற்றி தான். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் வாயால கெடுத்துட்டார் எல்லாவற்றையும். தவேகா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுறதை கண்டிப்பா தடை பண்ணணும், இல்லைன்னா வம்புல கொண்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு நேத்தெல்லாம் பேசினாங்க. ஆனால் அவசர வழக்காக எடுத்தது திமுகவுக்கு ஆப்பு வைக்கதான் போல இருக்குது. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி திமுக தான் மூக்கு அறுபட்டு இருக்குது. மற்றபடி தவேகாவுக்கு நல்லது நடந்திருக்குதுங்க. அதுல முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கின் மூலமாக எந்த தடையும் இல்லாம கரூர் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அவருக்கு பெரிய நிம்மதி தான். ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தான் பெரிய ஆப்பு. ஏன்னா கரூர் வழக்கு தொடர்பாக விசாரணையில் இருக்கின்ற பொழுது காவல்துறை வைத்து திமுக 41 பேரை கொன்று விட்டது என்று உண்மைக்கு புறம்பாக பேசினது. ஏன்னா வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அதற்கு எதிராக கருத்து தெரிவித்தது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகும். அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருக்கிறார் என்று நினைச்சீங்கன்னா, விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற மாதிரி அவர் பேசியிருக்கின்றார்னா அதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எல்லா ஆவணங்களையும் சேர்த்து நீங்க தனி மனுவாக தாக்கல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. 3 பேர்
ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழுவில் போய் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இல்ல சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்குது, சிபிஐ கிட்ட போயிட்டு நீங்க உங்க கருத்தை தெரிவிக்கலாம். இல்லனா நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தனியா நீங்க மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதுவாஜனா பேசுறது தப்பு தான். நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தான் அது தொடுக்கணும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தொடுங்க, நாங்க அதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய முதலமைச்சருக்கு கரூர் போறதுக்கு எந்த தடையும் இல்லையா, அதனால் நிம்மதி. இது மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய முதல்வர் கரூர் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு திமுக சொல்லிச்சு. அதுக்கு உச்சநீதிமன்றமானது என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க திமுக ஆட்சியில் தானே கரூர் சம்பவம் நடந்தது, ஆமா. எஃப்ஐஆர் உங்க ஆட்சியில் தானே போட்டீங்க, ஆமா. அப்போ முதல்வர் விஜய் மீது எஃப்ஐஆர்ல பேரே இல்லையே, நீங்க எஃப்ஐஆர்ல அவருடைய பேரே சேர்க்கலையே. அப்படி இருக்கும்போது கரூர் வழக்குல அவர் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றாரு, எஃப்ஐஆர்ல பேர் இருக்குதா? நீங்களே எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர் நீங்களே சரியா படிக்கலன்னா எப்படிங்க? முதல்ல மனு தாக்கல் பண்ணும்போது இந்த வழக்கு விவரங்களை நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கரூர் தொடர்பாக திமுக தொடர்பாக முதலமைச்சர் பேசக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா? எல்லாரும் பேசுறதுக்கு அனுமதி கேட்டுதான் உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்க. கருத்துரிமையை உச்சநீதிமன்றமானது நிலைநாட்டும். ஆனா முதன்முறையாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நோக்கி வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் என்ன பண்ணணும், என்ன பேசணும், அப்புறம் யாருக்கு நிவாரணம் வழங்கணும், என்ன நிவாரணம் வழங்கணும் அப்படின்றதெல்லாம் உச்சநீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டும் என்று திமுக நினைக்கிறதா? நீங்க எதிர்கட்சி, அவங்க ஆளுங்கட்சி, உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வெளியில போய் கருத்து மோதலை வச்சுக்கீங்க. ஆனால் நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியல் மேடையாக தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த மேடையில எப்போது கரூர் தொடர்பாக பேசியிருக்கிறார் அதை சொல்லுங்க. இல்ல கரூர் வழக்குல முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, ஏன்னா சம்பந்தப்பட்டவர்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான ஆவணங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டு இந்த வழக்குல முறையாக எந்த ஆவணங்களும் நீங்க இணைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி உங்களுடைய அரசியல் சண்டையை வெளியே வச்சுக்கீங்க. மனுவை நீங்களா வாபஸ் வாங்குறீங்களா, இல்ல நாங்களா தள்ளுபடி பண்ணட்டுமா அப்படின்னு திமுகவுக்கு மரண அடி கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நாம சொன்ன மாதிரி ஆதுவார்ஜுனா அவர்கள் அதிக பிரசங்கித்தனமா பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதிக பிரசங்கித்தனமா தான் பேசுறாரு. ஏன்னா அரசியல் விமர்சனம் எல்லாமே சொல்றாங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துல நடிச்சாரு, அவரே பஞ்ச் டயலாக் பேசத்தெல்லாம் விட்டாரு. ஆனால் அரசியல் மேடைகள்ல பேசிட்டு இருந்த ஆதுவார்ஜுனா அவர்கள் எதற்காக பஞ்ச் டயலாக் பேசணும்? இப்படி பஞ்ச் டயலாக் பேசுனதுனால தானே திமுக பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை நாடியது. இப்ப வேண்டுமானால் உச்சநீதிமன்றமானது முதலமைச்சருக்கும் ஆதுவார்ஜுனா அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். ஆனால் திமுக கிட்ட இருக்கக்கூடிய லீகல் விங்ஸை பற்றி தெரியாம வார்த்தை விட்டாங்கன்னா ஆட்சியை நடத்த முடியாது. சாதாரண விஷயம், காவல்துறை வைத்து 41 பேரை கொண்டு விட்டார்கள் திமுக, எங்க மீது பழி போடுறார்கள், அந்த கணக்கை தீர்க்காம விடமாட்டோம் என்று மேடைகள்ல பேசுறதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திமுக போயிருக்குன்னா, வேற ஏதாவது வார்த்தையை விட்டீங்கன்னா திமுக சும்மா இருக்காது என்பதுக்கு தான் இந்த வழக்கெல்லாம். நீ பெரிய ஆளு நினைப்படா தம்பி, ஆனா உனக்கு மேல நாங்க தாண்டா வாத்தியாரு அப்படின்றத திமுக தவேகாக்கு சொல்லும் விதமாகத்தான் வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி அடிப்போம், எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்போம் அப்படின்னு திமுக நிரூபிச்சிருக்குதான். நீதிமன்றத்துக்கு தான் போனோம்னா உங்களை அடக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கும் போகும், தேர்தல் களத்துக்கு தான் போனோம்னா உங்களை அடக்கிறதுக்கு தேர்தல் களத்துக்கும் போகும். மக்கள் முன்பாகத்தான் உங்களை அடக்க முடியும் என்றால் ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் முன்பாக போகும். எல்லாவற்றுக்கும் திமுக தயாரா இருக்குது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் கரூர் வழக்கு தொடர்பாக ஆதுவார்ஜுனா வார்த்தையை விட்டதுனால நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். நீதிமன்றமே ஆதுவார்ஜுனா அவர்கள் பேசினது தப்பு தான், நீதிமன்ற அவமதிப்பாக எடுத்துக்கொள்ளலாம், அவர் மீது நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்துல கரூர் வழக்கு தொடர்பாக ஆதுவார்ஜுனா இனிமே பேசவே முடியாது, கருத்து தெரிவிக்கவே முடியாது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உறுதி செய்யப்பட்டால் நம்ம ஆதுவார்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு காலம் தண்டனை பெற வேண்டியதா இருக்கும். அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிபோகும். என்ன செய்ய போறான்னு தெரியல. அமைச்சர் ஆதுவார்ஜுனா அவர்களுக்கு தான் ஆப்பு. இதுக்கிடையில கீர்த்தனா இருக்காங்கல்ல அமைச்சர், அவங்க வார்த்தையை விட்டு வம்புல மாட்டி இருக்கிறாங்க. சிவகாசியில ஒரு பள்ளியில போய் கீர்த்தனா அவர்கள் ஆய்வு நடத்துகின்றார்கள். அங்க இருக்கிறவங்க ஏழை மாணவிகள், அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழியில கற்கக்கூடிய மாணவிகள் இருக்கின்ற பள்ளி. இவங்க பொறுத்த வரைக்கும் தமிழ் வழி அரசு பள்ளியில் தான் படிச்சாங்களா கீர்த்தனா அவர்கள் கூட. அதனால நாமளே நல்லா இங்கிலீஷ்ல பேசும்போது இப்ப எவ்வளவோ முன்னேறி விட்டது உலகம். அதனால அது மட்டும் இல்ல, அரசு பள்ளிகள்ல எல்லா பள்ளியிலும் பாத்தீங்கன்னா
இப்போது ஆங்கில வழியை கொண்டு வந்துட்டாங்க. அதனால மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆங்கிலம் ஃப்ளூவெண்டா தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் போய் கேள்வி கேட்கறாங்க நம்முடைய கீர்த்தனா அவர்கள். முதல்ல உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கறாங்க. ரெண்டாவது உங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு தன்னுடைய அப்பா என்ன வேலை பார்க்கறாரு என்ற விஷயத்த இங்கிலீஷ்ல சொல்ல முடியல, தடுமாறி நிக்குது. அந்த தருணத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மேதாவித்தனமாக முன்வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தையே தன் அப்பா என்ன பண்றாங்கன்றத ஆங்கிலத்துல சொல்ல முடியல, கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களுடைய தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் கேள்விக்குறியாக்குற மாதிரி பொது வழியில அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப முதல் வரிசையில் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க, அப்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களா நல்லா படிக்காதவங்களா? ஒருவேளை கீர்த்தனா அவர்கள் படிக்கின்ற தருணத்துல அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைய கடைசி பெஞ்சில் உட்காருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக முதல் பெஞ்சிலே எப்படின்னா கடைசி பெஞ்சில் தான் என்ன அர்த்தம்? அதனால நீங்க அறிவாளித்தனமாக பேசிவிட்டதாக நினைக்க வேண்டாம். ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு பதில் தெரியல, ஆங்கிலத்துல தானே தெரியல, தமிழ்ல கேளு. தமிழ்நாட்டுல தமிழ் தெரியலன்னா தான் வெட்கப்படணும். அதனால ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் வெட்கப்பட தேவையில்லை. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவும் அல்ல, ஒரு மொழி தான். ஆங்கிலம் கற்றாதான் முன்னேற முடியும் என்பதெல்லாம் கீர்த்தனா அவர்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. பெரிய பெரிய வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்குது. தமிழ் வழியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், ஆங்கிலத்தில் பேச வேண்டும், எல்லாம் ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கல்விக்கான கட்டமைப்பு 44,000 கோடி ஒதுக்கினாலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க? வாதியார்களை சரியா நியமிச்சிருக்காங்களா? இல்ல நீங்க போயிருக்கீங்க 2 மாத காலம் ஆச்சு, எவ்வளவு வாதியாரை நியமிச்சிருக்கீங்க? நீங்க செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஆய்வுக்கு போனோம். ஆனா ஆய்வுக்கு போயிட்டு அங்க போய் வாத்தியார மாணவர்களை அசிங்கப்படுத்துறது சரி கிடையாது. ஆனால் கீர்த்தனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. திமுக காரன் பதில் சொல்லணும், ஆனா பதில் சொல்லவே மாட்டான். என்ன தெரியுமா? நான் போன கணித ஆசிரியர் கிடையாது, கம்ப்யூட்டருக்கு ஆசிரியர் கிடையாது, வரலாற்றுக்கு ஆசிரியர் கிடையாது, பள்ளி சுத்தம் இல்லை, கழிப்பிடம் கிடையாது, முள் புதார்கள் இருக்குது, விளையாட்டு திடல் இல்லை. இப்படிலாம் ஒரு பள்ளியை நீங்க 70 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கீங்க. இப்படி இருந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க சொல்லு பார்க்கலாம். நான் மாணவி கிட்ட கேள்வி கேட்டது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் அரசு பள்ளியில படிச்சுட்டு ஆங்கிலம் பேச முடியாம திணறின மாதிரி எந்த ஒரு மாணவியும் ஆங்கிலம் படித்து விட்டு அரசு பள்ளியில வெளியில போய் திணறக்கூடாது என்பதற்காக தான் ஆங்கில அறிவு எப்படின்னு சோதனை பண்றதுக்காக தான் கேட்டேன். யாரையும் இழிவுபடுத்த வேண்டும், அவங்களுடைய தன்னம்பிக்கையை குலைக்க வேண்டும், தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்க வேண்டும் எல்லாம் பேசவே இல்லை. என்ன மாதிரி யாரும் இருந்துவிடக்கூடாது, என் பள்ளியில படிக்கின்ற மாணவிகள் திறமையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் போய் ஆய்வு நடத்தினேன் அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. நீ ஆய்வு நடத்து வேணான்னு சொல்லல. 50 குழந்தைகள் இருக்கின்ற இடத்துல போயிட்டு வீடியோ கேமராலாம் வச்சுக்கிட்டு திடீர்னு அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்டா அந்த குழந்தை பதில் சொல்லுமா? இல்ல கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களாம் எப்படிலாம் முகம் சொல்லிப்பாங்க? ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் கீர்த்தனா அவர்கள் தப்படிருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுகின்ற போது கீர்த்தனா அவர்கள் சுட்டி காட்டினது, ஏப்பா பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ஒதுக்குறாங்களே, எங்க பள்ளிக்கான கட்டிடம், எங்க வாத்தியாருங்க, ஏன் முற்புதலா இருக்குது, ஏன் கழிப்பிடம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் பதில் சொல்லவே முடியல. அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மாணவிக்கு ஆங்கில அறிவு இல்லாததுக்கு பொறுப்பேற்க வேண்டும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 5 வருஷமா இருந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தாததுக்கும் கல்வி நிலையங்களை கட்டமைப்பு சரியா பண்ணாததுக்கும் கண்டிப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்ற மாதிரி பொது வழியில மாணவர்களுக்கு மத்தியில எப்படி நடந்துக்கணுமோ அந்த இங்கிதத்தை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கத்துக்கணும். அப்படி கத்துக்கணும்னு வச்சுங்களேன், இப்படிதான் சமூக வலைதளத்துல போற வரவெல்லாம் போட்டு பொழப்பான். அதுக்காக நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பண்றதெல்லாம் தப்பு. ஆனா நானும் அரசு பள்ளி மாணவிதான் அப்படின்னு ஒரு அனுதாபத்தை உருவாக்க வேண்டியது. இந்த சென்டிமெண்ட்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. புரியுதுங்களா? மாணவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், இரண்டாவது அந்த மாணவருக்கு தெரியுதோ தெரியலையோ அப்படியே தோல்ல தட்டி சூப்பரா முயற்சி பண்ணுமா பதில் சொல்றதுக்கு. உன்ன மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை. பதில் தெரியலனாலும் ஆனா முயற்சி பண்ண பாரு, அதுவே உன்னை உயர்த்தும். உட்கார 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 சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் தந்திருந்தீங்கன்னா உன்னை பாராட்டலாம். மாணவர்கள் பதில் சொல்லலைன்னா இந்த மாணவியும் கேவலப்படுத்துறது இல்லாம கடைசி பெஞ்சில் உட்காரவங்களையும் கேவலப்படுத்தினா என்ன அர்த்தம்? அதனால அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம ஆய்வுக்கு வராதிங்க. ஏன்னா வந்தீங்கன்னா ரீல்ஸ் தான் எடுத்து போறீங்க. இந்த தற்கூரி ஆட்சியில முதல்வர் விஜய்க்கு தான் கெட்ட பேரா இருக்கிறது. ஆனால் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு பேட்டி அளிக்கின்ற போது அமைச்சர்கள் தேவையில்லாம ஆய்வுக்கெல்லாம் போகாதீங்க. பல்வேறுபட்ட துறைகள்ல பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த சீர்திருத்தங்களுக்கு பிறகு ஆய்வு நடத்தலாம். அது வரைக்கும் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீர்த்தனா செய்ததும் தவறு, பள்ளி கட்டமைப்பை உயர்த்தாத அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ததும் தவறு. திமுக வந்தா முத்தமிழ் கலைஞருடைய படத்தை படி,
அவரு திருக்குவளையிலிருந்து பிறந்து தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தினார் அதைப்படி, பெரியாரப்படி, இப்படியே தேவையில்லாம குப்பைகளை திணிச்சு இதுதான் கல்வி, இதுதான் எதிர்காலம், இதுதான் நவீன தமிழ்நாடு என்று சொல்லிட்டு இந்த திமுக புராணத்தை, திராவிட புராணத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாணவிகள் இப்படிதான் இருப்பாங்க. திமுக காரன் தான் கல்வி தரத்தையே அழிக்கிறவன். அதனால நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பதில் சொல்லணும். இரண்டாவது, மாணவருக்கு மத்தியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கீர்த்தனா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்துங்க. உங்க கருத்து சொல்லுங்க. நன்றிங்க.